செலியன் செத்ததால we had a lot of problems. நாம தேடுற கிரிமினல்ஸ்க்கு இந்த செலியனுக்கு என்ன சம்பந்தம்? செலியனோட டீடைல்ஸ் ஏன் தேடுறீங்க? சார், சதாசிவம் பொண்ணை தான் நம்ம தேடுற குற்றவாளிங்க கடத்திருக்காங்க. I know everything in this case. No more explanation. சதாசிவத்தை ஏன் தேடுறீங்க? குற்றவாளிகளை தேடி போன இடத்துல சதாசிவம் பொண்ணை அவங்க கடத்தி வச்சிருந்தாங்க. அவ்வளவுதானே? I'm sure சார். சதாசிவத்துக்கும் கிரிமினல்ஸ்க்கும் நிச்சயமா தொடர்பு இருக்கு. செடியனை விசாரிக்கும் போதே கொல்றாங்கன்னா இதுல ரொம்ப முக்கியமான புள்ளி இருக்கான் சார். அதோட செடிய பெரியவர் செல்வமாணிக்கத்தை கொலை பண்ணிருக்கான். சத்யா, you don't mistake me. உங்க பர்சனல் மேட்டர் உள்ள கொண்டு வராதீங்க. I think you fall in love. சார், உங்க வேலையை மட்டும் பாருங்க. தேவையில்லாம எல்லா விஷயத்திலயும் மூக்க நுழைக்காதீங்க. செல்வமாணிக்கம் கேஸ் என்கொயரி பண்றதுல உங்க டியூட்டி. What's your assignment? You are under pressure. Tell me, what's the current position? கிரிமினல்ஸ் ஒளிஞ்சிருக்காங்க சார். மூவ்மெண்ட் தெரியாம இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா ஸ்டேட் ஐபிஐ யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே சார். எப்போ வந்த? வாய்ஸ் டல்லா இருந்துச்சு. நானே நினைச்சேன் நீயே கூப்பிட்ட. கார்த்திக், சொல்லு. ஐ லவ் மை ஜாப். ரொம்ப ஆசைப்பட்டு சேர்ந்தேன். பட் என்னாச்சு? கார்த்திக், ஐ எம் ஃபோர்ஸ்ட் டு கீப் மம். பெரியவர் கேஸ்ல ஏதோ ஒரு கிரைம் இருக்கு. ஆனா ஐ எம் கண்ட்ரோல் பை மை ஹையர் அஃபீஷியல்ஸ். கிரைம்னா எந்த மாதிரி? அதை பத்தி என்கொயரியே என்னை பண்ண விடாம செய்யறாங்க. ஐ நீட் சம் கிளாரிஃபிகேஷன்ஸ். அதுக்கு சான்ஸே தர மாட்டேங்கிறாங்க. எது சரி எது தப்புன்னு ஒன்றும் புரியல. அப்படின்னா ஐயாவோட உயிருக்கு வேல்யூவே இல்லையா? இன்னைக்கு நான் இருக்கேன்னா அதுக்கு அவர் தான் காரணம். உன்னாலேயே முடியலன்னா எப்படி? சோ போலீஸ் செல்ஃபிஷ். உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்வீங்க. என்ன நீ என்னையும் சேர்த்து சொல்ற? டிபார்ட்மெண்ட் சொல்றதானே நீயும் செய்வ. நான் மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் அதை தான் செய்யணும். கார்த்திக், எந்த உண்மையும் புதஞ்சதா வரலாறு இல்ல. அது ஏதோ ஒரு ரூபத்துல வெளியே வரும். அதுக்கு தான் நானும் வெயிட் பண்றேன். I'll do my best. எந்த ஊர் நீங்களா? பிச்சூர். அம்மா, நீங்க என்னடா விளையாடுறீங்க? ராமசாமிண்ணே, என்ன கார்த்திக்? அந்த 6 பசங்கள நெக்ஸ்ட் இயர் பிகினிங்ல இருந்து தானே ஐயா படிக்க வைக்கலாம்னாரு. ஆமாப்பா. அந்த கிராமத்துக்கு பசங்களோட போனாரா? ஆமா, போயிருந்தார். வந்து ஏதாவது சொன்னாரா? இல்ல, ஆனா ஒரு மாதிரியா தான் இருந்தாரு. நான் கூட கேட்டேன், ஒண்ணுமில்லன்ட்டாரு. அவர் முகமே சரியில்லை. அப்புறமா வெளியே கிளம்பி போனாரு. திரும்ப வர போது தான் நீ போன் எடுக்கலன்னு என்ன போன் பண்ண சொன்னாரு. அப்பதான் போன் பண்ணேன், நீ தான் போன் எடுக்கலையே. சரி, நான் போன் பண்ணும்போது எங்க இருந்தாரு தெரியுமா? தெரியாதே. என்ன நடந்துச்சோ நீ போன்ல பேசியிருந்த உங்ககிட்ட சொல்லியிருப்பாரு. அவரை சாக கொடுத்துருக்க மாட்டோம். ஏன் கோட்டாங்க தெரியலையே. அண்ணே, நீங்க மட்டும்தான் வந்தீங்களாண்ணே? தாத்தா வரலையா? ஐயா வந்திருந்தாருங்க தம்பி. இந்த குழந்தைங்கள்லாம் 8வது வரைக்கும் ஒழுங்கா தானே படிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் எதுக்கு படிப்பு விட்டு நிறுத்தினீங்க? நாங்கெல்லாம் படிக்கலங்க ஐயா. பிள்ளைங்களுக்கு எப்படி படிப்பு வரும்? அதான் ஏன் வேலைக்கு அனுப்பிட்டோம். உங்களுக்கு படிப்பு வரலன்றதுக்காக உங்க குழந்தைங்களுக்கு எப்படி படிப்பு வராம போகும்? உங்க தலைமுறை தான் காலம் பூரா கஷ்டப்பட்டு அழிஞ்சிருச்சு. ஏன் அடுத்த தலைமுறையும் அதே படிக்குழியில தள்ளுறீங்க? குழந்தைங்க படிக்கணும். படிப்பு தான் ஒருத்தனுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கும், அறிவை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும். 18 வயசு வரைக்கும் குழந்தைங்க படிக்கட்டும், 4 விஷயம் தெரிஞ்சுக்கட்டும், விளையாடட்டும், சந்தோஷமா இருக்கட்டும். படிக்கிறது குழந்தைங்களோட உரிமை. தயவு செஞ்சு அதை தட்டி பறிக்காதீங்க.
ஐயா என் பையனையும் இவங்களோட தான் அனுப்பிச்சாச்சு, அவனை கூட்டிகிட்டு வரலைங்களா ஐயா? ஐயா என் பிள்ளையும் தாங்க ஐயா. ஐயா என் மகன் வயிற்று பேரணும் தான் ஐயா. எத்தனை பேர், இன்னும் எத்தனை பேர் உங்க குழந்தைங்க வாழ்க்கையை பணைய வச்சிருக்கீங்க? ஐயா சுத்திப்பட்டு 6 கிராமத்துல இருந்து தலைக்கு 15,000 கொடுத்து ஒரு 30-40 பசங்களுக்கு மேல கூட்டு போனாங்க ஐயா. நீ முன்னாடி உட்கார்ற. தள்ளி உட்கார்ற, நீ அந்த பக்கம் தள்ளி உட்கார். குயிக்கே போ. ஏறும்பா நீ. இடம் பிடிக்காத, ஏறு. போம்மா, உள்ள போய் உட்காரு. போ. அதுல 10-15 பொண்ணுங்களும் இருக்குங்க ஐயா. பொம்பளை பிள்ளைங்களுமா? என்னையா சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? ஐயோ, எல்லா விஷயத்தையும் என்கிட்ட விவரமா சொல்லுங்க. எத்தனை நாளா இது நடக்குது? என்ன சொன்னீங்க? ஐயா கிட்ட முத்துக்கருப்பை தான் பசங்கள்லாம் வேலைக்கு கூட்டு போனான்னு சொன்னோம். யார் இந்த முத்துக்கருப்பன்? பணம்னதே வாயப்போலம் தாங்க. இப்போ அந்த பசங்க எங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க? அதெல்லாம் எனக்கு சரியா தெரியாது சார். என் வண்டி டியூ கட்ட போன இடத்துல செலியல்னு ஒருத்தர் பசங்க வேலைக்கு வேணும் கேட்டாரு, கொண்டு போய் விட்டேன், அவ்வளோதான். எல்லாம் தாம்பரம், படப்பை, கூடுவாஞ்சேரி, மரமில்லு, பூக்குடோன்னு வாட்டர் கம்பெனியில் வேலை செய்கிறதா கேள்விப்பட்டேன். அதான் தெரியும். முதல்ல உனக்கு எவ்வளோ கமிஷன்? என்ன சார் இப்படி கேட்குறீங்க? நான் கொண்டு போய் சேர்த்து தானே விட்டேன். இதில் எனக்கு 10 பைசா கூட இல்லை. நான் நல்லா தானே பண்ணேன். நாசம் பண்ணிருக்கடா, நாசம் பண்ணிருக்க. உன்ன மாதிரி ஆளுங்களால தான் சின்ன சின்ன நண்டு சுண்டெல்லாம் படிக்க வேண்டிய வயசுல வேலை செஞ்சு சீரழியுது. இனிமே அதை செய்யாத. சார் ஃபோன். ஹலோ, இருங்க வரேன். Mr. Ratinavelu, $1 million has been transferred into your account in Malaysia. தேங்க்யூ வெரி மச் ஜூட். Welcome. அடுத்த ப்ராஜெக்ட்ல $2 million எதிர்பார்க்குறேன். நான் பொறுப்பு சார். அப்ப என்னோட ஷேர். Thank you சார். Well, let's celebrate this. I'll be back in few minutes, okay? Take care. ஓகே, நான் பாத்துக்கிறேன் சார். ஹாய். மாட்டிட்டானே. என்னமா தண்ணி கட்டினா? ஆளை போடுற வேலை கூட ஈசினா ரொம்ப அலைய விட்டான். படிச்ச கிரிமினல் நான் அங்கேயே போட்டு தள்ளி இருப்பேன். நீ தான் உயிரோட வேணும். சார் நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் சார், மன்னிச்சுக்கோங்க சார். சதா, நான் உன்னை ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சேன். ஆனா நீ அப்படி நடந்துக்கல. ஆடிட்டுங்கிற பேர்ல 33 கோடி ரூபா சுருட்டி இருக்க. கூடவே இருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டேன். உன் கெட்ட நேரம் முடிஞ்சு போன கிளைண்ட்ஸ் எல்லாம் மறுபடியும் ரீ அக்ரிமெண்ட் போட்டு வந்து சேர்ந்துட்டாங்க. சார் பணத்தை எல்லாம் கொடுத்துறேன் சார், என்ன விட்டுருங்க சார். விட்டுருப்ப நீ கான்டாக்ட்ல இருந்திருந்தா. ஆனா உன்னை வரவழைக்க பொண்ணை தூக்கணும் பாரு. அப்ப நீ வந்திருந்தா. ஆனா நீ போலீஸ் கிட்ட போயிட்ட. நான் போலீஸ்க்கெல்லாம் போகல சார். என் பொண்ணு குரூப் ஸ்டடின்னு போயிருந்தா. அப்பதான் உங்க ஆளுங்க கடத்திட்டாங்க. இதில் நீங்கள் சம்மந்தப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. தேவையில்லாமல் பேசி மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக போலீஸ் என்கொயரியில் கூட சேஃபாக பதில் சொன்னேன் சார். நான் மாட்டினா நம்ம நெட்வொர்க்கே மாட்டேன்னு எனக்கு தெரியும் சார். அப்புறம் ஏன்டா ஓடி போய் ஒளிஞ்ச? பணத்தை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும்டா.